குட் மார்னிங். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு நீங்க கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்டிவ் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க டிஸ்கிரிப்டிவ் பத்தி இருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன ஃபாலோ பண்றேன், ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சில பிராக்டிஸ் வந்து எப்படி பண்ணணும், டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு ஒரு சில பிராக்டிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லப் போறேனே தவிர, இந்த டாபிக் படிக்கணும், இப்படி இருக்கு, இந்த ஃபார்மேட் இதெல்லாம் வந்து நான் சொல்லப் போறது கிடையாது. ஆனா, இது வந்து எங்க நீங்க ஃபாலோ பண்ணணும், எங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகேவா? கிளியர் தானே? ஓகே. நம்ம வந்து ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸ் அதுல வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்கு இல்லையா? சோ இப்ப ரீசெண்டா கூட மாத்திருக்காங்க எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா வைக்கிறது வந்து இந்த டைப்பிங் ஸ்பீட் தான். ஸோ டைப்பிங் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா வந்து குடுக்குற டைம்ல வந்து அவங்க குடுக்குற வேர்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா டைப் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம். என்னதான் உங்களுக்கு கண்டென்ட்ல வந்து நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் டைப் பண்ற ஸ்பீடு வரல அப்படின்னா அவ்வளவுதான். ஓகே. ஓகே. அந்த டைப் பண்ற ஸ்பீடு மட்டும் தான் நான் இதுல சொல்ல போறேன். கீழே இருக்கிற அந்த டைப்பிங் மிஸ்டேக், ரிப்பீட்டட் கண்டென்ட், வேர்ட்ஸ், கிராமர் இதெல்லாம் வந்து நான் சொல்ல போற யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு சொல்லுவாங்க. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓகே இது வந்து கிளியர். இதை நான் வந்து இப்ப எரேஸ் பண்ண போறேன். ஓகே. சோ இப்போ டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங் வந்து நான் வந்து சூஸ் பண்றது யாருன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா சபா மேம். சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் போர்ட்ல இருக்காங்க. ஆலிவ் போர்டோட ஒரு ஸ்டாஃப். இவங்களோட தான் நான் ஃபாலோ பண்றேன். ஏன் வந்து நான் இவங்களோட ஃபாலோ பண்றேன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்க்கலாம். ஆனா ஒருத்தரோட பார்த்து ஒருத்தரோட ஃபார்மேட்டை வந்து நம்ம பழகுனா மட்டும்தான் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வரும். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த அளவுக்கு ஸ்பீடு தான். ஓகேவா? ஒரே ஃபார்மேட்டை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி எவ்வளவு இதா வந்து டைப் பண்ணி அந்த ஸ்பீட் கொண்டு வரீங்களோ அதுதான் வந்து எக்ஸாம்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்ல போய் நீங்க புதுசா எந்த மாதிரி ஃபார்மேட் மாத்தணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுலயே 2 நிமிஷம் போயிடும். சோ அதனால வந்து ஒரு ஸ்டாஃப் சூஸ் பண்ணீங்க. எய்தர் ஆலிவ் போர்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்மளோட அபித் சாரா இருக்கலாம், கிராக் ஜாக்கா இருக்கலாம், கனிஸ்ரீனா மேமா இருக்கலாம், கோட் தமிழா இருக்கலாம், இல்ல வந்து நிமிஷா பன்சல் மேமா இருக்கலாம். சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எடுத்து எழுதி வச்சு என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நான் சூஸ் பண்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் ஏன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சோ எனக்கு வந்து அது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்ல கைட் பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்ல. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்பீட் என்ன பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸ்பீடுக்கு வந்து நான் யூஸ் பண்ற ஒரு டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப் 10. ஓகே. டிப் 10 அப்படிங்கறதா வந்து நான் யூஸ் பண்ற டூல். ஓகே. இதுல வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் ஐடி ஜெனரலா கிரியேட் பண்றதுதான். என்ன வேணா போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அது வந்து லாகின் லாக் அவுட் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல வந்து ட்ரைனிங் செஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓன் செஷன். சோ அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கு, எக்ஸசைஸ் வந்து 9 வரைக்கும் இருக்கு. ஓகே. 1, 2, 3 அப்படிங்கிற அந்த ஹைரார்கிலேயே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 வந்து சூஸ் பண்றேன். சோ இதுல வந்து பாத்துங்க நான் எதை சூஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. சோ இங்க வந்து டைம் லிமிட் வந்து 1 நிமிஷம், கேரக்டர் லிமிட் 500, என்டையர் செஷன் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். ஓகே. சோ நான் வந்து 1 நிமிஷம் செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சோ இப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி இந்த கீபோர்டு இருக்கு இல்லையா? கீபோர்டுல வந்து ஃபிங்கர்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்தெந்த வேர்ட்ஸ்ல வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் சாரி வேர்ட்ஸ் கிடையாது, எந்த லெட்டர்ல எந்த ஃபிங்கர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் யூடியூப்ல போய் ஃபிங்கர் பிளேஸ்மெண்ட் ஆன் கீபோர்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? நீங்க வந்து எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? சோ எஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டிருக்கும், ஜேல வந்து ஒரு கோடு போட்டிருக்கும். அது எதுக்கு அப்படின்னா டைப் ரைட்டிங் தான். ஓகே. டைப் ரைட்டிங் தான் அந்த கோடு போட்டிருக்கு. அது வந்து ஃபிங்கர் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். சோ அது பாத்துக்கங்க ஒன்ஸ் நீங்க இது போகிறதுக்கு முன்னாடி. சோ அது பார்த்துட்டு இது வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டேன். என்ன சொல்லுது அப்படின்னா ஏ ஏ கீழே பாருங்களேன். அந்த ஏக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கர் அப்படின்னு இருக்கு. ஓகே. லெஃப்ட் லிட்டில் ஃபிங்கர்ல ஏ இருக்கணும் அப்படின்னா ஏ. எஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரிங் ஃபிங்கர். அடுத்தது லெஃப்ட் மிடில் ஃபிங்கர், லெஃப்ட் ஃபோர் ஃபிங்கர் இது எஃப். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் பக்கத்துல இருக்கிற ஜி வந்து டைப் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற ஜி டைப் பண்ணிட்டு மறுபடியும் எஃப்கே வந்துடணும். எஃப். அதே மாதிரி ஸ்பேஸ். அதுக்கு ஸ்பேஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தம் ஃபிங்கர். ஓகே.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கோலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டோட லிட்டில் ஃபிங்கர். அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட்டோட ரிங் ஃபிங்கர் ஐ. கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டோட மிடில் ஃபிங்கர். ஜே வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபிங்கர். அதுக்கப்புறம் ஹெச் வந்து பக்கத்துல, ஓகே பக்கத்துல இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஜேக்கு அந்த 4 ஃபிங்கர் கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி நீங்க டைப் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெசன் 2 இருக்கு. ஓகே, லெசன் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ லெசன் 6 நான் போடுறேன் பாத்துங்களேன் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. லாயர், ஸ்ட்ரீக், ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். பக்கத்துல பக்கத்துல ஃபிங்கர்ஸ் வந்து பக்கத்துல பக்கத்துல போற மாதிரி இருக்கும். குறிப்பா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்கிரீனை மட்டும் தான் நீங்க பாப்பீங்க, கீழே வந்து டைப் பண்றதை பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகினா மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து எனக்கு இருக்கு, நான் வந்து யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் அப்படிங்கிறது ஸ்பீட் அப்படிங்கிறது வரும். நான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல சொன்னது என்ன, ஸ்பீட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான். அதை தாண்டி வந்து கைடன்ஸ் வந்து நீங்க யாரை சூஸ் பண்றீங்களோ அவங்களை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு 40 நாள் இருக்கு இல்லையா, 40 நாள் இன்னைக்கு விட்டுருங்க, நாளையில இருந்து நீங்க ட்ரை பண்ண. இன்னைக்குன்னா ஓகே, இப்போ நீங்க எந்த டைம்ல வீடியோ பாப்பீங்கன்னு தெரியாது. சப்போஸ் நீங்க பாக்குற டைம்ல உங்களால ட்ரை பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ண முடியுது அப்படின்னா அன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஓகே, எப்பவுமே வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சா அப்பவே பண்ணிடணும். நாளைக்கு பண்ணிக்கலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா டிலே ஆகும். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது ½ an hour வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். 25 மார்க் அப்படிங்கிறது ஈஸியா வாங்கக்கூடிய மார்க். ஓகேவா, குறைஞ்சது 20 மார்க்காவது வாங்கலாம். கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் 65 இருந்துச்சு இல்லையா, அரௌண்ட் 65 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 45 to 50 மார்க் வந்து நம்ம இருக்கிற 4 செக்ஷன்ல வாங்குறது பாத்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது வந்து இதுதான். ஓகே, உங்களுக்கு வந்து இதை பத்தின வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் உங்களுக்கு டெஃபினட்டா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.